வணக்கம். ஃபயர்லைன் நியூஸ் முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா. 77வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் டெல்லியில் பிரம்மாண்ட முப்படை அணிவகுப்புடன் நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வாகன அணிவகுப்பும் நடைபெறவுள்ளது. இந்த அணிவகுப்பு சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை பறக்கவிட்டு மரியாதை செலுத்த உள்ளார். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2 முக்கிய தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். இவர்கள் தவிர நாடு முழுவதிலும் இருந்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள், மகளிர் சுய உதவி குழுவினர், உழவர்கள் உள்ளிட்ட 10,000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். விழாவில் பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பங்கேற்கின்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு தலைநகரம் முழுவதும் தீவிர கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறவிருக்கும் குடியரசு தின கொண்டாட்டத்தை ஒட்டி மெரினா கடற்கரை அருகே தேசிய கொடியை ஆளுநர் RN ரவி ஏற்றி வைக்க உள்ளார். விழாவிற்கு வரவிருக்கும் ஆளுநருக்கும் அவரது துணைவியாருக்கும் முதலமைச்சர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிப்பார். பின்னர் முப்படைகளின் அதிகாரிகள், தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர், கூடுதல் இயக்குனர், சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோரை சம்பிரதாயப்படி ஆளுநருக்கு முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைப்பார். இதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு அங்கிருக்கும் கம்பத்தில் மூவர்ண கொடியை ஆளுநர் RN ரவி ஏற்றி வைப்பார். அப்போது விமானப்படை ஹெலிகாப்டர் வானில் பறந்து மலர் தூவும். அந்த நேரத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து முப்படையினரும் அணிவகுத்து வந்து ஆளுநருக்கு வணக்கம் செலுத்துவார்கள். பின்னர் காவல்துறை விருதுகள், கல்பனா சாவ்லா விருதுகள், அண்ணா விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி கௌரவிக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து மாநிலத்தின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடைபெறும். அழுத்தங்களுக்கு அடங்கி போகும் ஆள் தான் அல்ல என்று தாவேகா தலைவர் விஜய் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மற்றும் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விஜய், நாம் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். தனக்கு அழுத்தம் என்பது இல்லை. மாற்றி மாற்றி வாக்களித்து ஏமாந்து போயிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த அழுத்தம் இருக்கிறது என்று ஆவேசமாக பேசினார். முன்னதாக கூட்டத்தில் உரையாற்றிய KA செங்கோட்டையன், திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி விஜய் தான் என்று கூறினார். திமுகவினர் உள்பட அனைத்து கட்சியினர் வீடுகளிலும் விஜய்க்கு வாக்கு உள்ளது என்று செங்கோட்டையன் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கான இனிய செய்தி இடம்பெற்றுள்ளதாக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக X தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ் பண்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை பிரதமர் மோடி எடுத்து கூறியதை கண்டு வியந்து போனதாக புகழ்ந்துள்ளார். தமிழகத்தின் விவசாய நலன், மகளிர் ஆற்றல், நகர்ப்புற வளர்ச்சி, தமிழ் பண்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை பற்றி பிரதமர் மோடி பெருமையுடன் எடுத்துரைத்ததாக நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளில் தமிழ் மொழியில் பாடங்கள் கற்பிக்கப்படுவதை எண்ணியும் நமது கலாச்சார பண்பாட்டை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் பெரும் பங்காற்றும் தமிழ் புலவர்களை கண்டும் பிரதமர் மகிழ்ந்து பேசியதாக நாகேந்திரன் கூறியுள்ளார். அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் வீசி வரும் பனி புயலால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியுள்ளது. திரும்பிய இடமெல்லாம் வெண்பட்டு தரித்து கொண்டது போல் காட்சியளிக்கும் படங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. சாலைகளில் 1 அடி உயரத்திற்கு பனி உறைந்து கிடப்பதால் வாகனங்களை இயக்க முடியாமல் மக்கள் திண்டாடி வருகின்றனர். தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பள்ளிகள் மூடப்பட்டு உள்ளன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கானோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாடு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் விமான நிலையங்களில் முடங்கி கிடக்கின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.